الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சொல்கிறேன், நறுமை சகோதரர்களே, இந்த தலைப்பு என்பது ஒரு விரிந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் இந்த சுருக்கமான நேரத்துக்குள் நான் முடிந்தவரை அந்த செய்திகளை உங்களுக்கு முன்வைக்கிறேன். அதாவது மறுமையுடைய நிகழ்வுகள், ஒருவர் மண்ணறையிலிருந்து எழுப்பப்பட்டு சுவனம் செல்கின்ற வரை உள்ள நிகழ்வுகளை நான் முதலில் உங்களுக்கு தலைப்பு வாரியாக சொல்லிவிட்டு அதன் பிறகு செய்திகளை சொல்கிறேன். அதாவது மறுமையிலே ஊதப்படுகின்ற சூறுகளில் ஒன்று மறுமைக்காக, இந்த உலக அழிவுக்காக ஒரு சூர் ஊதப்படும். அதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்கிறான். அதன் பிறகு அனைவரும் எழுப்பப்படுவதற்காக இரண்டாவதாக ஒரு சூர் ஊதப்படும். அது ஊதப்பட்டவுடன் அல்லாஹ் சொல்கிறான், வனுஃபிக பிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டவுடன் மண்ணறைகளிலிருந்து, சமாதிகளிலிருந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் இறைவனிடம் விரைந்து செல்வார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று இரண்டாவது நிகழ்வாக அந்த மறுமையுடைய நாளில் அனைவரும் ஒன்று திரட்டப்பட்டு அந்த நாளில் அவர்கள் விசாரணைக்காக நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களின் அந்த இரட்சகனுக்கு முன்னால் அவர்கள், மக்கள், மனிதர்கள் அந்த நாளில் எழுந்து நிற்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதே போன்று மூன்றாவது நிகழ்வாக அந்த நிற்றல் என்பது, விசாரணைக்காக அவர்கள் நிறுத்தப்படுதல் என்பது, அது ஒரு மிக நீண்ட காலமாக இருக்கும். அது ஒரு மிக நீண்ட காலமாக இருக்கும். அதாவது இந்த உலகத்தினுடைய 50,000 வருடங்கள் தான் அந்த மறுமையுடைய ஒரு நாளாக இருக்கும் என்பதை நாம் ஹதீஸ்களினூடாக, குர்ஆனினூடாக விளங்குகிறோம். நான்காவது விடயம் என்னவென்று சொன்னால் விசாரணை. விசாரணைக்காக ஒவ்வொருவரும் உட்படுத்தப்படுதல், ரப்பின் முன்னால் விசாரிக்கப்படுதல். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ் நிச்சயமாக மிக விரைவாக, மிக அவசரமாக விசாரிக்கக்கூடியவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அதே போன்று அந்த விசாரணை என்பது பல அடிப்படைகளை கொண்டதாக, பல அமைப்புகளை கொண்டதாக இருக்கும். ஒன்று, விசாரணை என்பது வெறுமனே அந்த அவருடைய ஏட்டில் ஒரு மனிதன், அவனுடைய அந்த செயலேடு என்பது அவனது கையிலே வழங்கப்பட்டு அதில் உள்ள விடயங்களை அல்லாஹு தஆலா மேலோட்டமாக பார்ப்பான். இதை அரது என்று சொல்வார்கள். அதே போன்று அடுத்ததாக அந்த மேலோட்டமாக பார்த்ததன் பிறகு அவர்கள் விசாரிக்கப்படுதல். அந்த விசாரணைக்கு பிறகு அந்த ஏடுகள் எல்லாம் அப்படியே பறக்க விடப்படும். அவைகள் பறக்க விடப்பட்டு அதன் பிறகு யார் அதை வலக்கரத்தில் அடைகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள், யார் அதை இடக்கரத்தில் அடைவார்களோ அவர்கள் நஷ்டமடைவார்கள். அதன் பிறகு அந்த ஏட்டை அவருக்கே வாசிக்குமாறு சொல்லப்படும். அதன் பிறகு அவருக்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் அவைகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அவருக்கு ஏதாவது அதில் தெளிவுகள், விளக்கங்கள் வேண்டுமா, அவைகள் எல்லாம் அங்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களை, 8வது விஷயமாக மீசான் என்ற அந்த தராசு வைக்கப்படும். அது வைக்கப்பட்டு நன்மை தீமைகள் எல்லாம் நிறுக்கப்படும் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. 9வதாக நன்மை தீமைகள் எல்லாம் நெருக்கப்பட்டதன் பிறகு என்ன செய்யப்படுவார்கள் என்று சொன்னால், நல்லவர்கள் நல்லவர்களோடு சேர்க்கப்படுவார்கள், பாவிகள் தீயவர்கள் தீயவர்களோடு சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹு தஆலா இதையும் அல் குர்ஆனில் சொல்கிறான். இது 9வது விடயமாக இருக்கிறது. 10வது விடயமாக என்ன இருக்கிறது என்று சொன்னால், சொராத் என்ற அந்த பாலம் நரகத்தின் மேல் நிறுவப்படும். சொராத் என்ற பாலம் நரகின் மேல் போடப்படும். இது 10வதாக இதிலே இருக்கிறது. 11வது நிகழ்வாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொராத்துக்கு முதலிலே வருகை தருவார்கள். 12வது நிகழ்வாக, 12வதாக அல் கந்தரா, சொராத்துக்கு பிறகு இன்னொரு பாலம் இருக்கிறது, கந்தரா என்று சொல்லி. இது நம்மில் பலருக்கு தெரியாது. இதற்கு நீங்கள் புகாரில் பார்க்கலாம், 6535வது செய்தி. கந்தரா என்ற ஒரு பாலத்தையும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, கடக்க வேண்டி இருக்கிறது. அந்த கந்தராவுக்கு பிறகுதான் என்ன செய்வார்கள்,
மூமின்கள் சுவர்க்கத்தில் நுழைவார்கள். இவைகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டு இதில் நான் சில படிப்பினைக்குரிய பகுதிகளை நான் உங்களுக்கு இப்போது முன்வைக்கிறேன். என் அருமையான சகோதரர்களே, மறுமையுடைய நாளில் அனைவரும் எழுப்பப்படுவார்கள். அந்த ரப்பின் முன்னால் நாம் அனைவரும் நிற்க வேண்டும், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் ரப்புக்கு முன்னால் ஒவ்வொரு தொழுகையிலும் நிற்கிறோம். ரப்புக்கு முன்னால் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் நிற்கிறோம். உண்மையில் இந்த நிற்றல் என்பது சீராக இருக்குமாக இருந்தால், இந்த நிற்றல் சீராக அமைந்து விடுமாக இருந்தால், மறுமையில் நாம் ரப்புக்கு முன்னால் நிற்பதென்பதும் நமக்கு எளிதாகிவிடும். அது எளிதாக்கப்படும். ஏனென்றால் மறுமையில் முதலில் இபாதத்துகளில் அமல்களில் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான். தொழுகையை பற்றி தான் முதலில் கேட்கப்படும். அது சீராக இருந்தால் ஏனைய அமல்கள் அனைத்தும் சீராகிவிடும். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் நமது மனக்கண் முன்னால் எதை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்றால், தொழுகையில் நான் நிற்கின்ற போது, யா அல்லாஹ், மறுமையில் நான் உனக்கு முன்னால் நிற்பதை எனக்கு எளிதாக்கி விடுவாயாக, அதை நீ எனக்கு எளிதாக்கி தருவாயாக என்று நாம் ரப்பிடம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையில் நிர்வாணமாக ஆடை அற்றவர்களாக, அந்த பிறந்த மேனியுடன், அதே போன்று பாதணி அற்றவர்களாக, விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக அவர்கள் அனைவரும் ரப்பின் முன்னால் ஒன்று திரட்டப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருப்பார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்களா என்று கேட்கின்ற போது, நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்துர பஅதுஹும் இலா பஅத். ஒரு சிலர் சிலரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய நிகழ்வு மிக பயங்கரமானதாக இருக்கும், மிக கடுமையாக இருக்கும். இன்றைய உலகில் நாம் பார்க்கிறோம், நம்மில் யாராவது ஒரு நெருங்கிய உறவினர் மரணித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அந்த கவலையிலே இருப்போம். நமக்கு முன்னால பலர் போவார்கள், நமக்கு வந்து சலாம் சொல்வார்கள், பேசுவார்கள், நமக்கு எந்த உணர்வும் இருக்காது. யார் வந்து விட்டு போனார்கள், யார் பேசினார்கள், எதுவும் நமக்கு தெரியாது. சாதாரணமாக உலகத்தில் உள்ள ஒரு சாதாரண கவலை இது. இந்த கவலைக்கு முன்னாலே என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரிவதில்லை. கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அந்த மறுமையுடைய அந்த நிகழ்வு. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அந்த நிகழ்வின் போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். இது புகாரியிலே பதிவாக இருக்கிறது. சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். மறுமை என்ற நிகழ்வு இருக்கிறதே, ஷைஉன் அதீம், அது ஒரு மகத்தான நிகழ்வாகும். அது ஒரு மகத்தான நிகழ்வாகும். அந்த நிகழ்வு எப்படி என்று சொன்னால், அதாவது ஒரு தாய், அந்த தாய்க்குரிய முதன்மை கடமை என்னவென்றால் தனது குழந்தைக்கு பால் ஊட்டுவதுதான். அதையே அவள் மறந்து விடுவாள். அதை மறக்கக்கூடிய, மறக்கடிக்க செய்கின்ற அந்த நிகழ்வு அது. அதே போன்று ஒரு கற்பிணி, அவளுடைய அந்த கற்பை கரைந்து போகின்ற அளவுக்கு அந்த நிகழ்வு பயங்கரமானதாக இருக்கும். மக்கள் எல்லாம் போதையிலே இருப்பார்கள். அந்த போதை என்பது உலகத்தில் ஏற்படக்கூடிய போதை அல்ல, அந்த மறுமையிலே அல்லாஹ்வுடைய தண்டனை எண்ணி ஏற்படுகின்ற ஒரு போதையாக அது இருக்கிறது. இந்த நிகழ்வு எப்போது நடக்கும் தெரியுமா? இதில் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு செய்தியை கூடுதலாக சொல்கிறார்கள். அதாவது அந்த இடத்தில் சிறுவர்களுடைய முடிகள் கூட நரைத்து விடும், பிள்ளைகளுடைய முடிகள் கூட நரைத்து விடும். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனிலும் அது சொல்லப்படுகிறது, யௌம யஜ்அலுல் வில்தான ஷீபா என்று சொல்கிறான். ஏன் இந்த நிகழ்வு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அழைப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கின்ற போது அவர்கள் இதோ வந்து விட்டேன் ரப்பே என்று வருவார்கள். அல்லாஹ் சொல்வான், அதாவது நரகத்துக்குரியவர்களை பிரித்தெடுப்பீராக, நரகத்துக்குரியவர்களை உமது சமுதாயத்திலிருந்து பிரிப்பீராக என்று அல்லாஹ் சொல்வான். அந்த நேரத்திலே அவர்கள் எத்தனை பேரை பிரிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அல்லாஹ் சொல்வான், 1000 பேரிலிருந்து 999 பேரை பிரித்தெடுப்பீராக. ஒருவர்தான் சொர்க்கத்துக்குரியவர்கள். சஹாபாக்கள் அதிர்ந்தார்கள். சஹாபாக்களுடைய உள்ளங்கள் பயத்தில் ஆழ்ந்தன, பயந்தார்கள், அவர்கள் பீதியில் ஆழ்த்தப்பட்டார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் முடிகள் நரைக்கக்கூடிய இடம். இந்த இடத்தில் தான் முடிகள் எல்லாம் மறுமையிலே சிறுவர்களுடைய முடிகள் கூட நரைத்து போகும் என்று சொன்னார்கள். அதாவது தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாலூட்டுவதை மறக்கக்கூடிய நேரமாக அந்த நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா
இந்த நிகழ்வை அங்கே அந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், மக்களே நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள். அதாவது யஜூஜ் மௌஜூஜ் என்ற அந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து தான் 999 பேர் நரகிலே நுழைவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நன்மாராயம் சொல்லி, எனது உம்மத்தில் 1/3 சொர்க்கத்தில் இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். அதன் பிறகு சொன்னார்கள், எனது சமுதாயத்தில் அரைப்பகுதியினர் சொர்க்கத்தில், மனித சமூகத்திலே அரைப்பகுதியினராக எனது உம்மத் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அப்போதும் நபி தோழர்கள் தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், மறுமையுடைய நிகழ்வுகள் இருக்கின்றனவே, அந்த நிகழ்வுகள் அனைத்தும் நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய அளவுகோல்கள் அல்ல. இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய அளவுகோல்கள் என்ன? ஒருவனுக்கு சலாம் சொல்வதாக இருந்தாலும், பதில் சொல்வதாக இருந்தாலும், சிரிப்பதாக இருந்தாலும், பேசுவதாக இருந்தாலும் என்ன, அவனுடைய உலக பின்னணி என்ன, அவனுடைய செல்வ நிலை என்ன, அவன் வசிக்கக்கூடிய வீடு என்ன, அவனுடைய வசதி வாய்ப்புகள் என்ன, அவன் எப்படியான ஒரு பதவியை வகிக்கிறான், இவைகளைத்தான் நாம் அளவுகோலாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என் அருமை சகோதரர்களே, மறுமை என்பது அந்த நாளுடைய அளவுகோல்கள் அனைத்தும் அமல்கள் தான். அமல்களை தவிர வேறு எதுவும் அங்கு செல்லுபடியாகாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சூரியன் ஒரு மைலுடைய தொலைவுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படும், நரகம் அவர்களுக்கு முன்னால் காட்சி அளித்துக் கொண்டிருக்கும். மக்களுடைய வெள்ளம் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் அவர்கள் வியர்வையிலே மிதப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், அவருடைய செயலுக்கு ஏற்பதான், அவங்க உலகத்தில் செய்த நல்ல அமல்கள் நற்கர்மங்களுக்கு ஏற்பதான் வியர்வையிலே மிதப்பார்கள். சிலர்களுடைய கரண்டை வரை இருக்கும், சிலருடைய அவர்களுடைய முழங்கால் வரை இருக்கும், சிலருடைய இடுப்பு வரை இருக்கும், சிலருடைய மார்பகம் வரை இருக்கும், சிலருடைய வாய் வரை இருக்கும், சிலரை மூடிய இருக்கும். இப்படியான அந்த வேதனை என்பது, இந்த வேதனைகள் அவருடைய அமல்களுக்கு ஏற்ப. உலகத்தில் நாம் எந்த அளவு அமல்களில் போட்டி போடுகிறோமோ, அமல்களில் விரைந்து செல்கிறோமோ, அந்த அளவுக்கு மறுமை என்பது நமக்கு மிக எளிதாக இருக்கும். அந்த நாளுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் நமக்கு எளிதாக்கி தருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இப்படியாக அந்த மஹ்ஷரிலே, அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே மக்கள் தொடர்ந்து இப்படி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது கொஞ்சம் எண்ணி பாருங்கள். சூரியன் ஒரு மைலுடைய தொலைவென்றால் நரகம் முன்னால் காட்சி அளிக்கிறது. இந்த உலகத்தினுடைய நெருப்பு என்பது அதனுடைய ஒரு பங்கு தான். அந்த நெருப்பை கூட கடலில் போட்டு அதனுடைய வெப்பம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த ஒரு பகுதியை கூட கடலில் அந்த நெருப்பு போட்டு அதனுடைய வெப்பம் குறைக்கப்பட்டிருக்கிறது. 70 மடங்கு அந்த நரக நெருப்பு, அந்த நரகம் முன்னால் காட்சி அளிக்கும். என் அருமை சகோதரர்களை, அந்த நாளை எண்ணி பாருங்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்த ஹவுல் அது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், மன் ஷரிப மின்ஹா ஃபலம் யல்மா அபதா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தால் யார் அந்த தண்ணீரை குடிப்பதற்குரிய பருகுவதற்குரிய பாக்கியத்தை பெற்றார்களோ அவர்களுக்கு தாகமே ஏற்படாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சூடான காலத்தில், வெப்பமான காலத்தில் நாம் வெளியிலே வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த ரமதானுடைய நோன்பை திறக்கும் போது அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கும் போது எவ்வளவு ஒரு நிம்மதி இருக்கும், எவ்வளவு ஒரு குளிர்ச்சி இருக்கும், எவ்வளவு தொலைவிலே சூரியன் இருக்கிறது. அங்கு ஒரு மைலுடைய தொலைவில் சூரியன் நிறுத்தப்படும், அங்கு தண்ணீருக்காக எவ்வளவு அலைவார்கள். கொஞ்சம் எண்ணி பாருங்க அருமையான சகோதரர்களே. அதாவது நரகவாசிகள் கூட சொர்க்கவாசி இடத்திலே கேட்பது என்ன தெரியுமா? நமக்கு கொஞ்சம் தண்ணீரை தாருங்கள் குடிப்பதற்கென்று தான் கேட்பார்கள். அந்த மறுமையுடைய அந்த நாளில் தண்ணீருக்காக அலைகின்ற போது அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹவுதை வழங்குவான். அதனுடைய தொலைவு என்பது ஒரு மாத கால தொலைவாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அது கஸ்தூரியை விட மனம் கமலக்கூடியதாக அந்த தண்ணீர் இருக்கும். அதனுடைய பாத்திரங்கள் நட்சத்திரங்களை போன்ற எண்ணிக்கை உடையதாக இருக்கும். அந்த தண்ணீர் என்பது பாலை விட மிக வெண்மையாக இருக்கும். அது தேனை விட மிக இனிமையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலிருந்து யார் பருகுவார்களோ அவர்களுக்கு தாகமே ஏற்படாது. ஆனால் அதிலிருந்து தடுக்கப்படுபவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் தனது உம்மத்தை எப்படி அடையாளம் காணுவார்கள்? சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவ்வளவு மக்களுக்கு மத்தியில் உங்களுடைய உம்மத்தை நீங்கள் எப்படி அடையாளம் காணுவீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது உர்ரம் முஹஜ்ஜலீன மின் அஸரில் வுது, அந்த வுதுவின் காரணத்தால் அவர்கள் செய்தார்களே வுது, உலகத்தில் அந்த வுதுவுடைய உறுப்புகள் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும், இலங்கிக் கொண்டிருக்கும். அதை வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் தனது உம்மத்தை அடையாளம் காணுவார்கள். இன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வாரத்துக்கு ஒரு முறை உது செய்வர்கள் நம்மில் இருக்கிறார்கள். வாரத்துக்கு ஒரு முறைதான் உது, ஜும்மாவுக்கு மட்டும்.
அதே போன்று வருடத்துக்கு 2 முறை உது செய்பவர்கள் இருக்கிறார்கள், 2 பெருநாட்களுக்கு மட்டும். நறுமையான சகோதரர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அந்த உதுவுடைய உறுப்புகள் பிரகாசமாக காட்சி அளிக்கும். நாம் அதிகம் உது செய்யும் போதுதான் அந்த சிறப்பை நாம் அடையலாம், அந்த சிறப்பை பெற்றுக் கொள்ளலாம். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அவ்வளவு தண்ணீர் தேவையான அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய ரசூலினை அடையாளம் காண மாட்டார்களா என்றுதானே ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். எப்படி அடையாளம் காண முடியும்? இந்த உலகத்தில் நாம் தொழுகை நிறைவேற்றாமல், நாம் இந்த உலகத்தில் உரிய முறையிலே உதுவை செய்யாமல், உதுவின் மூலம் தான் அங்கு உறுப்புகள் அடையாளம் காணப்படும். அந்த உறுப்புகள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். செல்வத்தால் அல்ல, செல்வ செழிப்பால் அல்ல, இந்த உலகத்தினுடைய பட்டம் பதவிகளால் ஆடம்பரங்களால் அல்ல. என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இன்று இந்த உலகம் எவ்வளவு மக்களை தீனை விட்டு, மார்க்கத்தை விட்டு, அமல்களை விட்டு தூரப்படுத்தி விட்டது. கேட்டால் சொல்கிறார்கள் நேரம் கிடையாது. எதை சாதிக்க போகிறார்கள்? இறுதியில் அவர்கள் மண்ணறைகளை கொண்டு போய் வைக்கப்பட போகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருக்கரத்தால் தண்ணீர் புகட்டப்படுவதை விட்டும் தடுக்கப்படக்கூடியவர்கள், துர்ப்பாக்கியவான்கள் யார் தெரியுமா? மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஏற்படுத்தியவர்கள், பித்அத்துகளை செய்தவர்கள். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுன்னாவை உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறையா அதை நான் எனது உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். சுன்னாவை எனது உயிரை விட மேலாக நேசிப்பேன். பித்ஆ, அது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகளா, அதை நான் வெறுப்பேன். அதை விட்டு எவ்வளவு நான் விலக முடியுமோ அவ்வளவு நான் விலகி வாழ்வேன். ஏன்? அங்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரத்தால் தண்ணீர் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் என்பது சுன்னாவின் வழியில் பயணித்தவர்களுக்கு தான், பித்அத்துகளுக்கு பின்னால் சென்றவர்களுக்கு அல்ல, பித்அத்துகளை உயிர்ப்பித்தவர்களுக்கு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்துக்காக அவர்கள் தான் முன் வருவார்கள். எல்லா நபிமார்கள் சிறந்த நபிமார்களிடம் செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவங்க எல்லாம் யார்? இதில் 4 பேர்ல நீங்க எடுத்தீங்கன்னா உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய உறுதிமிக்க பலமிக்க நபிமார்கள், மிகவும் சிறப்புக்குரியவர்கள், குர்ஆனில் சிறப்பித்து பேசப்படக்கூடியவர்கள். அவர்களிடம் செல்லும் போது அவர்கள் சொல்வார்கள், நான் செய்த ஒரு தவறு என்னை தடுக்கிறது, நான் செய்த ஒரு தவறு, ஒரே ஒரு தவறு என்னை தடுக்கிறது என்று ஒவ்வொருவரும் சொல்வார்களே. நாம் இரவு பகலாக தவறு செய்து கொண்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை தவறுகளில் மூழ்கி கிடக்கிறோமே. ஒரு தவறுக்காக ரப்புக்கு முன்னால் செல்வதற்கு வெட்கப்படுவார்களே. ஒரே ஒரு தவறு, ஒரே ஒரு பாவம், அந்த ஒரு பாவம் அவர்களை தடுக்கும் ரப்புக்கு முன்னால் செல்வதற்கு, ரப்புக்கு முன்னால் செல்வதற்கு தடுக்கும் என்று சொன்னால், நாம் இரவு பகலாக பாவம் செய்து அந்த ரப்பை நாம் எப்படி சந்திக்க போகிறோம்? அந்த ரப்பை எப்படி பார்க்க போகிறோம்? நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய நறுமையான சகோதரர்களே, நபிமார்கள் எந்த அளவுக்கு சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த செய்தியை நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். அதாவது ரப்பி கலிப கல்பன் லம் யக்லப் கப்லஹு மிஸ்லஹு வலா யக்லப் பஅதஹு மிஸ்லஹு. எங்களுடைய ரப், என்னுடைய ரப் இப்போது கோபத்தோடு இருக்கிறான். இதற்கு முன்னால் அவன் அப்படி கோபப்பட்டதே கிடையாது, இதற்கு பிறகும் அப்படி கோபப்பட மாட்டான். அந்த நிலை நபிமார்கள் சொல்வார்கள். எனவே எனக்கு முடியாது என்று சொல்லுகின்ற போது இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் தான் அதற்கு தகுதியுடையவன் என்று சொல்லி அர்ஷுக்கு முன்னால் போய் சுஜூதிலே விழுவார்கள். சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அதற்கு முன்னர் எனக்கு உதிக்காத புகழுக்குரிய வார்த்தைகள். ரசூல் நாங்கள் உலகத்திலெல்லாம் அல்லாஹ் புகழ்ந்திருப்பார்களே, அப்படி அல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு உதிப்பை ஏற்படுத்துவான். அந்த வார்த்தைகளை கொண்டெல்லாம் ரப்பை புகழ்வார்கள். ரப்பை புகழ்ந்து புகழ்ந்து சுஜூதிலே புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதன் பிறகுதான் அல்லாஹ் சொல்வான், முஹம்மதே தலையை உயர்த்துவீராக, நீர் கேட்பீராக, நீர் பரிந்துரை செய்வீராக, உமது பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள். எதற்காக என்று சொன்னால், யா அல்லாஹ் விசாரணையை ஆரம்பி, விசாரணையை துவக்கு என்பதற்காக அந்த மிகப்பெரிய பரிந்துரை அது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய பரிந்துரையாக இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தை நான் நீங்களும் பெற வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு மறுமையில் மிக தகுதியுடையவர்கள் யார் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எவர்கள் இஹ்லாஸான உள்ளத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்களோ, எவர்கள் இஹ்லாஸான உள்ளத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்களோ அவர்கள் தான் எனது ஷஃபாஅத்துக்கு மறுமையில் தகுதியுடையவர்கள். இஹ்லாஸான உள்ளத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதென்றால் என்ன அருமை சகோதரர்களே? அந்த கலிமாவுக்கு நாம் அணுவளவும் முரண்படக்கூடாது. அந்த கலிமாவில் நாம் வாழ வேண்டும்.
எனது உயிர் அந்த கலிமாவில் பிரிய வேண்டும், அந்த கலிமாவில் எனது மூச்சுகள் ஒவ்வொன்றும் எனது அந்த கலிமாவில் நகர வேண்டும், அந்த கலிமாவோடு இந்த உடலில் இருந்து உயிர் பிரிய வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான் என்றால் அந்த கலிமாவில் இஹ்லாஸோடு இருந்தவர்கள், அந்த கலிமாவில் இஹ்லாஸோடு வாழ்ந்தவர்கள், அந்த கலிமாவில் இஹ்லாஸோடு வாழ்ந்தவர்களுக்கு தான் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை கொடுப்பான். எனவே நறுமை சகோதரர்களே, ஷிர்க்கை விட்டு நாம் எந்த அளவு தொலைவில் செல்ல முடியுமோ அந்த அளவு நாம் தூரமாக வேண்டும். ஏன்? ஷிர்க் என்பது மறுமையில் இந்த பாக்கியத்தை இல்லாமலாக்கிவிடும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷஃபாத்தை இல்லாமலாக்கிவிடும். எனவே அது மாத்திரம் அல்ல, ஷஃபாத்தை பெற்று தருகின்ற அமல்கள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நாம் அதானுக்கு பிறகு சொல்லக்கூடிய துஆ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷஃபாத்தை பெற்று தரும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா என்று சொல்லக்கூடிய அந்த துஆ. அதே போன்று நாம் ஷிர்க்கை விட்டு முழுமையாக விலகிக் கொள்ளுதல். அதே போன்று மதீனாவிலே வாழ்ந்த ஒரு மரணிப்பாக இருந்தால் மதீனாவில் வாழ்ந்து மரணிப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷஃபாத் இருக்கிறது என்பது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். மதீனாவிலே அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை சகித்து யார் மதீனாவிலே வாழ்ந்து மரணிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷஃபாத் இருக்கிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே அதாவது விசாரணை, அல்லாஹ் தஆலா விசாரணை ஆரம்பிப்பான். அந்த விசாரணையுடைய பகுதிகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா மூமின்களை கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ் தஆலா மறுமையில் மூமின்களை கேவலப்படுத்த மாட்டான். நாங்கள் துஆவில் கூட எப்படி சொல்கிறோம் தெரியுமா? ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா. யா அல்லாஹ், நீ எதை வாக்களித்தாயோ உனது தூதர்களுக்கு அதை எமக்கு வழங்குவாயாக, மறுமையில் எம்மை கேவலப்படுத்தி விடாதே. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, மறுமையில் எம்மை இழிவாக்கி விடாதே. நறுமை சகோதரர்கள், எவ்வளவு மக்களுக்கு முன்னாலும் அந்த இழிவு என்பது தாங்க முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், வலா துஹ்ஸினி யௌம யப்அஸூன், அனைவரும் எழுப்பப்படும் நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்பார்கள், வலா துஹ்ஸினி யௌமல் கியாமா, யா அல்லாஹ் என்னை மறுமையில் கேவலப்படுத்தி விடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்பார்கள். அன்பிற்குரியவர்களே, மறுமையில் அல்லாஹ் தஆலா மூமினை கேவலப்படுத்த மாட்டான். அந்த துஆவும் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திரையை போட்டுதான் மூமினை விசாரிப்பான். அல்லாஹு தஆலா திரையை போட்டு மூமினை விசாரிப்பான். கேட்பான் அல்லாஹு தஆலா, நீ இன்ன தவறை செய்தாயா, இதை செய்தாயா, இதை செய்தாயா, இதை செய்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். ஒரு மூமின் அந்த அனைத்தையும் ஏற்றுக்கொள்வான். அவன் நினைப்பான், நான் அழிந்து விட்டேன். அல்லாஹு தஆலா என்ன கேட்க மாட்டான் தெரியுமா? ஏன் இதை செய்தாய் என்று கேட்க மாட்டான். ஏன் என்று கேட்டால் அழிந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் நூகிஷல் ஹிசாப் உذிப் ஹுலிக் என்று சொன்னார்கள். யாருடைய விசாரணை கடுமைப்படுத்தப்படுமோ அவன் அழிந்தான். அல்லாஹு தஆலா ஏன் என்று கேட்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். எந்த ரப்போடு நாம் இருக்கிறோம் எண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் செய்கின்ற தவறுகளை அல்லாஹ் வெளிப்படுத்தினால் பக்கத்திலே உட்கார முடியுமா? நாம் உலகத்தில் செய்த தவறுகளை ரப்புல் ஆலமீன் மறைத்திருக்கிறான். அவைகளை மறைக்கவில்லை என்றால் மனைவியோடு உட்கார முடியுமா? பிள்ளைகளோடு உட்கார முடியுமா? பெற்றோரோடு உட்கார முடியுமா? அல்லாஹ் அவைகளை வெளிப்படுத்தினால் நாம் கேவலப்பட்டு போவோம். அல்லாஹ் உலகத்தில் மறைத்தான். அல்லாஹ் அந்த இடத்திலே சொல்வான், அந்த மூமினான அடியானை பார்த்து சொல்வான், உலகத்தில் நான் இவைகளை எல்லாம் உனக்கு மறைத்தேன், உலகத்தில் இந்த தவறுகளை எல்லாம் நான் உனக்கு மறைத்திருந்தேன், இந்த நாளிலும் இங்கும் நான் உனக்கு மறைத்து உன்னை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். மூமினுக்கு அருமையான சகோதரர்களே, ஆனால் பாவிகள் காஃபிர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இழிவுபடுத்தப்படுவார்கள். விசாரணை என்பது மிக துல்லியமாக நீதியாக நடைபெறும். அந்த விசாரணை மிக துல்லியமானதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா கைகளிலே ஏட்டை கொடுத்து சொல்வான், நீங்களே வாசித்து முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்வான். அந்த விசாரணை என்பது பல அமைப்பிலே இருக்கும். அதாவது முனாஃபிக்குகள் காஃபிர்கள் என்றால் கேவலப்பட்டு போவார்கள். அதை தொடர்ந்து மீசான் என்ற தராசு வைக்கப்படும். அணு அளவென்று சொன்னாலும் நிறுக்கப்படும். அதற்கென்று வடிவம் கொடுக்கப்படும், அவைகள் நிறுக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அணுவளவு நன்மை வானத்தில் இருக்கலாம், பூமியில் இருக்கலாம், மலைகளுக்குள் மறைந்து இருக்கலாம், அதைனா பிஹா, நாம் அதை கொண்டு வருவோம். வகஃபா பினா ஹாசிபீன், அதை நாம் வைத்து அவர்களுக்குரிய கூலியை வழங்குவோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அணுவளவு நன்மையாக இருந்தாலும் அவைகள் நிறுக்கப்படும். அவைகள் நிறுக்கப்பட்டு அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியை, அதற்குரிய சன்மானத்தை வழங்குவான். பாவங்களாக இருந்தாலும் அப்படித்தான். அதன் பிறகு அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அதாவது மக்களை பிரிப்பான். வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளை பிரிந்து விடுங்கள். இந்த உலகத்தில் வேண்டுமானால் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் வாழலாம், போலியாக நடிக்கலாம், போலியாக எல்லாம் செய்யலாம். ஆனால் அங்கு என்ன செய்யப்படும்? அல்லாஹ் தஆலா பிரித்து விடுவான். அல்லாஹ், நீங்கள் பிரிந்து சென்று விடுங்கள், நல்லவர்கள் நல்லவர்களோடு இருப்பார்கள், பாவிகள் பாவிகளோடு இருப்பார்கள். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நானும் நீங்களும் எதை விரும்ப வேண்டும்? நானும் நீங்களும் விரும்ப வேண்டியதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும், நபிமார்களோடு இருக்க வேண்டும், நல்லடியார்களோடு இருக்க வேண்டும். அதைத்தானே நானும் நீங்கள் விரும்ப வேண்டும். அதுதானே கண்ணியம், அதுதானே சிறப்பு. அருமையான சகோதரர்களே, சங்கையான மலக்குகளோடு இருக்க வேண்டும். அப்படி
என்றால் அந்த அடிப்படையில் எமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து அருமையான சகோதரர்களே, சிராத் என்ற அந்த பாலம் போடப்படும். அதனுடைய சுப்ஹானல்லாஹ் நரகத்துடைய விசாலத்தன்மையை சொல்வதற்கு நான் ஒரே ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹு தஆலா மறுமையுடைய நாளில் இந்த பூமியை வேறு பூமியாக மாற்றுவான் என்று குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கப்பட்டது, அப்போது மக்கள் எல்லாம் எங்கு இருப்பார்கள்? எந்த மக்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி மனிதர் வரை, உலகத்தில் அளிக்கப்பட்ட கடைசி மனிதன் வரை இந்த அனைவரும் எங்கு இருப்பார்கள் என்று கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அனைவரும் சிராத்தின் மீது இருப்பார்கள். அதாவது நரகத்துக்கு மேல் போடப்படுகின்ற பாலம். அப்ப நரகம் எவ்வளவு விசாலமானதாக இருக்கும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அவ்வளவு அந்த மக்களும் அந்த பாலத்தின் மீது தான் இருப்பார்கள் பூமி மாற்றப்படும் போது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த சிராத் அதில் கடப்பது என்பது இந்த உலகத்தில் நாம் வைத்த பட்டம் பதவிகளை வைத்தல்ல, நம்முடைய செல்வாக்கை வைத்தல்ல, உலக ஆடம்பரங்களை வைத்தல்ல. அங்கு மின்னல் வேகத்தில் கடப்பவர்கள் இந்த உலகத்தில் நன்மையில் மின்னல் வேகத்தில் பயணித்தவர்கள். அந்த சிராத்தை காற்றுடைய வேகத்தில் கடப்பவர்கள் இந்த உலகத்தில் அமல்களில் காற்றுடைய வேகத்தில் பயணித்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பயணித்தவர்கள். அவர்களுடைய வேகம் எல்லாம் அங்கு அந்த சிராத்தை கடப்பதில் இந்த உலகத்தில் அவர்கள் தீனில் காட்டிய வேகம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் காட்டிய வேகம், அந்த வேகம் தான் அவர்களை வேகமாக அங்கு நகர்த்தும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வுடைய தீனில் ஆமை வேகத்தில் இருந்து கொண்டு அங்கு மின்னல் வேகத்தில் கடப்பதை கற்பனை காணக்கூடாது. நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தீனில் மிக வேகமாக பயணிப்பவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அந்த சிராத் என்ற அந்த பாலம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 வகையான மக்கள். சிலர்கள் என்ன செய்வார்கள்? அதாவது அந்த பாலத்திலே சில கொக்கிகள் இருக்கும், அவைகள் அப்படியே இழுத்து நரகத்தில் தள்ளும், சிலரை நரகத்தில் தள்ளும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் அந்த பாலத்தை கடப்பதற்கு அனைவருக்கும் ஒளியை பிரகாசத்தை கொடுத்திருப்பான். அந்த பிரகாசம் முனாஃபிக்குகளுடைய பிரகாசம் அணைக்கப்படும். முனாஃபிக்குகள் மறுமையில் 3 இடங்களில் கேவலப்படுவார்கள். முனாஃபிக்குகள் மறுமையில் 3 இடங்களில் கேவலப்படுவார்கள். ஒன்று என்ன தெரியுமா? அனைவரையும் அல்லாஹு தஆலா தனது அந்த கெண்டையுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்தும் போது சுஜூதிலே விழுமாறு அல்லாஹ் சொல்வான். மூமின்கள் அனைவரும் சுஜூதிலே விழுவார்கள். முனாஃபிக்குகளுடைய முதுகள் பலகைகள் போன்று ஆகிவிடும். இவர்கள் உலகத்தில் அல்லாஹ்வுக்காக சுஜூத் செய்யாமல் ஆடம்பரங்களுக்காக புகழுக்காக சுஜூத் செய்தார்களோ அந்த முதுகள் பலகைகள் போன்று ஆகப்படும், கேவலப்பட்டு போவார்கள். அடுத்து முனாஃபிக்குகள் கேவலப்படுகின்ற இடம் அந்த சிராத். அந்த சிராத்திலே அவர்களுடைய ஒளி அணைக்கப்படும். மூமின்கள் பயந்து உடனே எப்படி தெரியுமா பிரார்த்திப்பார்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா அத்மிம் லனா நூரனா ஃபக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ், எமது பிரகாசத்தை முழுமையாக்கி விடுவாயாக என்று கேட்பார்கள். அந்த துஆவை நான் நீங்களும் இங்கே உலகத்தில் செய்ய வேண்டிய ஒரு துஆ, செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனையை. யா அல்லாஹ், பிரகாசத்தை எனக்கு முழுமையாக்கி தருவாயாக. என் அருமையான சகோதரர்களே, சிராத்திலே அந்த சிராத்துடைய 2 பகுதிகளிலும் நபிமார்கள் இருப்பார்கள், மலக்குகள் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் இருப்பார்கள். அவர்களுக்கு 2 வார்த்தைகள் மாத்திரம் தான் பேசுவதற்கு அனுமதிக்கப்படும். 2 வார்த்தைகள். நபிமார்கள் வேறு எந்த வார்த்தையும் பேச மாட்டார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், யா அல்லாஹ் இவர்களை பாதுகாப்பாயா. ஒவ்வொரு நபியும் தனது உம்மத்துக்காக கேட்பார்கள், யா அல்லாஹ் இவர்களை ஈடேற்றி விடுவாயாக, யா அல்லாஹ் இவர்களை பாதுகாப்பாயாக என்று சொல்லி அல்லாஹும்ம சல்லிம் என்ற 2 வார்த்தைகள் மாத்திரம் தான் நபிமார்கள் சொல்வார்கள். அந்த 2 வார்த்தைகளை மாத்திரம் தான் பேசுவதற்கு அனுமதிக்கப்படும். என் அருமையான சகோதரர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் நரகத்திலே இழுத்து வீசப்படுவர்களும் இருப்பார்கள், அதே போன்று காயங்களோடு தப்புவர்களும் இருப்பார்கள். காயங்கள் படும், அந்த காயங்களோடு சிராத்தை விட்டு தப்புவர்கள் இருப்பார்கள். அதே போன்று மின்னல் வேகத்தில் கடப்பவர்களும் இருப்பார்கள், அவருடைய அமல்களுக்கு ஏற்ப. நறுமையான சகோதரர்களே, அதன் பிறகு கந்தரா என்ற ஒரு பாலம் இருக்கும். அந்த கந்தரா என்பது என்னவென்று சொன்னால், அதில் என்ன கணக்குகள் தீர்க்கப்படும் என்று சொன்னால், உள்ளத்திலே உள்ள அந்த வஞ்சகங்கள், கருமைகள், இவைகள் எல்லாம் அங்கு பரிசுத்தப்படுத்தப்படும். அல்லாஹ் அனைவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவான். யாருக்கும் யார் மீதும் இருக்கக்கூடிய வெறுப்புகள் எல்லாம் அங்கு தீர்க்கப்பட்டு அனைத்தும் அவருடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தப்பட்டுதான் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார்கள், சொர்க்கத்தில் நுழைவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த சொர்க்கத்தை நாம் பிரார்த்திக்கும் போது ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை நானும் நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய மிக உன்னதமான பாக்கியம் தான் அல்லாஹ்வை கண்களால் பார்ப்பதற்கு கிடைக்கக்கூடிய உன்னதமான பாக்கியமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னேன், முனாஃபிக்குகள் 3 இடங்களில் கேவலப்படுவார்கள் என்று. இன்னொரு இடம் என்னவென்று சொன்னால், மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா முனாஃபிக்கை விசாரிக்கின்ற போது உலகத்தினுடைய நியமத்துகளை எல்லாம் சொல்லி கேட்பான். அப்போது அவன் சொல்வான், நீ எனக்கு என்னென்ன அருள்களை செய்தாயோ அந்த அருள்களுக்கெல்லாம் நான் என்ன செய்தேன், உன்னை தொழக்கூடியவனாக, உனக்கு இபாதத் செய்யக்கூடியவனாக இருந்தேன் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்வான், அப்படியா சொல்கிறாய், அப்படியே கொஞ்சம் இந்த இடத்துல இரு என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு என்ன செய்வான் தெரியுமா? அவனுடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் பேச வைப்பான்.
அவனுடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் பேச வைப்பான். அந்த உறுப்புகள் பேசும் அவன் செய்த பாவங்களை, அல்லாஹ்வுக்கு செய்த மாறுதல்களை அந்த உறுப்புகள் சொல்ல ஆரம்பிக்கும். அது முனாஃபிக் கேவலப்படுகின்ற இன்னொரு இடமாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, நான் நீங்கள் தொழுகையிலே அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், எம்மை மறுமையிலே கேவலப்படுத்தி விடாதே. அல்லாஹும்ம லா துஹ்ஸினி யௌமல் கியாமா, அல்லாஹும்ம லா துஹ்ஸினி யௌமல் கியாமா. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எமது பாவங்களை மறைத்து எமக்கு அருள் புரிந்தான். அதுபோன்று மறுமையிலும் யா அல்லாஹ் எமது பாவங்களை மறைத்து விடுவாயாக, மன்னித்து விடுவாயாக என்ற துஆவை பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.